உதயநிதி முதல்வராக வர முடியாது என கூறிய மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சி அமையும் என மீண்டும் உறுதிபட தெரிவித்துள்ளார். இதற்கான எதிர்வினை என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் அரசியல் கட்சிகள் அனல் பறக்க தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. அந்த வகையில் பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாடு நெல்லை வண்ணாரப்பேட்டையில் நடைபெற்றது. இதில் நெல்லை, தூத்துக்குடி உள்ளிட்ட 5 நாடாளுமன்ற தொகுதி நிர்வாகிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு பாஜக நிர்வாகிகள் ஆளுயர தாமரை மாலை அணிவித்து வரவேற்றனர். தொடர்ந்து மறைந்த இல கணேசன் படத்திற்கு அமித்ஷா மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மேடையில் பேசிய அமித்ஷா பிரதமர் மோடி குரல் வழி நின்று ஆட்சி நடத்தி வருவதாக தெரிவித்தார். செந்தில் பாலாஜி, பொன்முடி உள்ளிட்டோர் மீதான ஊழல் வழக்குகளை சுட்டிக்காட்டிய அவர் திமுக ஆட்சியின் ஊழல் பட்டியல் நீண்டு கொண்டே செல்வதாக குற்றம் சாட்டினார். மேலும் உதயநிதியை முதல்வராக்குவதுதான் ஸ்டாலினின் ஒரே நோக்கம் என சாடினார். और सोनिया गांधी का भी एक ही एजेंडा है, अपने बेटे को प्रधानमंत्री बनाना। मगर मैं दोनों को कहना चाहता हूं, ना राहुल गांधी प्रधानमंत्री बन सकते हैं, ना उदयनिधि मुख्यमंत्री बन सकते हैं। दोनों जगह एनडीए का विजय निश्चित है, मोदी जी का विजय निश्चित है. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் 39% வாக்குகளுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் எனவும் அமித்ஷா உறுதிபட கூறினார். हमारे एनडीए गठबंधन को 18% वोट शेयर मिला था और हमारे साथी एआईडीएमके को 21% वोट मिला था. दोनों का टोटल करते हैं तो लगभग 39% वोट एनडीए का होता है. திமுகவை வேரோடு பிடுங்கி எரியுங்கள் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திய அமித்ஷா தமிழகத்தில் பாஜக அதிமுக கூட்டணி ஆட்சிதான் என்றார். அதே நேரம் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் குறிப்பிடாமல் பேசியது அரசியல் தளத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் தனியாக நின்றால் பாஜகவிற்கு டெபாசிட் கூட கிடைக்காது என அமித்ஷாவுக்கு திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் பதிலடி கொடுத்துள்ளார். கடந்த முறை நிறைய வாக்குகளை பெற்றுவிட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் கடந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சியின் முதுகில் ஏறி சவாரி செய்து வாக்குகளை பெற்றார்கள். அவர்களுக்கென்று வாக்குகள் கிடையாது. மிகப்பெரிய ஊழல் கட்சியாக இருப்பது பாஜக. ஆனால் அதையெல்லாம் மறுத்து மற்றவர்களை ஊழல்வாதிகள் என்று சொல்கிறார்கள். வரும் தேர்தலில் பாஜக வாக்கு திருட்டில் ஈடுபட வாய்ப்பு இருப்பதாகவும் TKS இளங்கோவன் சந்தேகம் எழுப்பினார். ராகுல் காந்தி பிரதமராக முடியாது என்ற கருத்தின் மூலம் ஜனநாயகத்தின் அடிப்படையை அமித்ஷா அவமதிப்பதாக கூறுகிறார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை. யார் பிரதமராகணும், யாருக்கு வாக்களிக்கணும், அது மக்கள் கையில் இருக்கிற சக்தி. இந்த நாடு ஜனநாயக நாடாகும். பிரதமர் யாராக வேண்டும் என்று தீர்மானிப்பது மக்களின் வாக்குகள் தான். வரலாறு கூறுவது ஒரே உண்மை, மக்களின் விருப்பத்தை யாராலும் தடுக்க முடியாது. பாஜகவின் தோல்வி பயத்தை அமித்ஷா வெளிப்படுத்தி இருப்பதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார்.